அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிசி 2025 ரொம்ப ஒரு முக்கியமான வருஷமா மாறப்போகுது எல்லாருக்குமே அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா அவங்க சிலபஸையும் பாடத்திட்டங்களையும் ஒவ்வொன்றா மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது சிடிஎஸ்சி டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல், அதுக்கப்புறம் ஏஇ போஸ்ட், இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த மாதிரி பிரிச்சு இருக்கும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா குரூப் 4 குரூப் 2 சிலபஸை மாத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஜேடிஓ இந்த மற்ற சிலபஸ் எல்லாம் மாறுமா சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு என்னன்னா, கண்டிப்பா சிலபஸும் குவாலிஃபிகேஷனும் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸையும் ஃபுல்லா சொல்ல போறோம். படிக்கலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷனும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு தெளிவையும் நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎன்பிசில இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸை மாத்துறாங்க. அதாவது குரூப் 2 ரிசல்ட் விட்டாங்க. குரூப் 2 ரிசல்ட் விட்ட அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடத்திட்டத்தை மாத்திட்டாங்க. ஸோ வருடம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, டிஎன்பிசி புது விஷயங்களை வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து போட்டி வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ போட்டி அதிகமாகிறப்போ வந்து உங்களை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் அவங்க ஒவ்வொரு புது விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை நீங்க பெருசா நினைக்க கூடாது, சரியா? ஏன் அப்படின்னா, நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூல் புக் 6th to 12th ஸ்கூல் புக், இதுல இருந்துதான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சாரி 6th to 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருந்து தான் மேக்சிமம் கேட்க போறாங்க. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. சரி, ஓகே. இப்ப சிலபஸ் மாறுமா மாறாதா, மாறுனா எப்ப மாறும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பா மாறுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதுல என்னென்ன மாற்றங்கள் வரலாம், அதே மாதிரி தகுதி என்ன மாத்துவாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப சிலபஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா, குரூப் 4க்கு மாத்தினாங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, அதே மாதிரி பார்ட் பி, அதுக்கப்புறம் பார்ட் சி, எப்படி திருப்பி மாத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஸ்கோரிங் பார்ட் தான் அதை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது தெரியுங்களா? ஸ்கீம் சிலபஸ் தெரியுமில்லங்க உங்களுக்கு? இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அப்படின்றதா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இருக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேக்சிமம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அது குவாலிஃபைங் பேப்பர். தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம், டிப்ளமோ லெவல் யாரா வேணாலும் இருக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி காமன். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஜிஎஸ் கண்டிப்பா மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா, இந்த மாதிரி ஜிஎஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்றதையும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவாங்க, சரியா? இது ஒரு விஷயம். ஜியோகிராஃபினா எத்தனை, ஹிஸ்டரி அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய வரலாறையும் அதே மாதிரி இந்திய தேசிய கதையும் சேர்த்து 10 கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்தியன் பாலிட்டி அப்படின்றத 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் யூனிட் 9 சேர்த்து 20 கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து யூனிட் 8. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. மொத்தமா 6 யூனிட் தான் ஜிஎஸ்க்கு. ஸோ இந்த மாற்றம் வந்து நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லயும் எதிர்பார்க்கலாம். இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிசல்ட் எப்ப ரிசல்ட் வர்றாங்களோ, ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேக்சிமம் அவங்க வந்து சிலபஸ் மாற்றத்தை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்ல வந்து அப்டேட் எதிர்பார்க்கலாம். இது மாறுமா மாறாதான்றதை விட கண்டிப்பா மாறக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். மாறலனாலும் உங்களுக்கு ஜிஎஸ் வந்து என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும், சரியா? ஜிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அதிகமாக நமக்கு சிலபஸ் இருக்கும். ஆனா இதே பேட்டர்ன்ல மேக்சிமம் அவங்க கொண்டு வந்துருவாங்க. இதே பேட்டர்ன்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மேக்சிமம் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இப்படிதான் இருக்கும், 10 யூனிட், சரியா? அதை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா வந்து மாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 6 யூனிட்டா இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை வந்து பார்ட் பியா மாத்தி 15 கொஸ்டின் ஆப்டிடியூட்ல இருந்தும் ரீசனிங் 10 கொஸ்டினும் மாத்திடுவாங்க, சரியா?
அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலக்கியம் அழகு 8 இருக்கு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு டிஃபரெண்ட். இது மட்டும்தான் நம்ம புதுசா படிக்க வேண்டியதா இருக்கும் குரூப் 4க்கு படிக்கிறாங்க. மத்தபடி மத்த 6 இதுக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் என்னவா இருக்கும், உங்களுக்கு டெக்னிக்கல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல அதுல கேட்டதா தான் இருக்கும். அதனால கவலையே கிடையாது. சரியா? சோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இதுக்கு உண்டான தமிழ் மெட்டீரியல் தான் நம்மளோடதுல இருக்கு. நீங்க குரூப் 4 ப்ரிப்பேர் ஆனாலும் சரி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்டீரியல் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது ஓகே. ஜிஎஸ் பாத்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பழைய மெத்தட்ல இது பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் 6 யூனிட் கவர் பண்ண மாதிரி அடுத்து நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்து நம்ம சொல்லிடுவோம் கண்டிப்பா. சரியா? கிளியராங்க? ஓகே, புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. டெக்னிக்கல் இப்போ வந்து என்னன்னு எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா, டெக்னிக்கல் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? இப்ப மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இருக்குன்னா இதோட சிலபஸ் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாறலாம். 1-2 யூனிட் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவும் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுக்கலாம். இல்லாட்டி அப்படின்னாலும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம 4 வருஷம் படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேட்க போறோம். ஸோ இது என்னதான் ஆல்டர்னேட் பண்ணாலும் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இருந்த மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்களே தவிர புதுசா எதுவும் கேட்க போறது கிடையாது. ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் சிலபஸ் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. பேப்பர் 1 சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப குவாலிபிகேஷன் சொன்னீங்க சார், அதுல என்ன மாத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய எக்ஸாமோட கேசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷனை பேஸ் பண்ணி தான். அதாவது இப்ப ரீசெண்டா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் கூட விட்டாங்க. அதுக்கு வந்து பிஇ டிப்ளமோ பிஇ வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஐடிஐ முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான கேசஸ் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. நமக்கு எம்ஏ எக்ஸாமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கேசஸ் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்விஐ எக்ஸாமுக்கு வந்து டிப்ளமோ தான் எலிஜிபிள் அப்படின்னா மேக்சிமம் டிப்ளமோ தான் எலிஜிபிள், இல்லாட்டி இன்ஜினியரிங் எலிஜிபிள். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றத தெளிவா கொடுத்துருவாங்க. இப்போ ஐடிஐனா அதுக்கு வந்து ஐடிஐ டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிள், இன்ஜினியரிங் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத அப்கமிங்ல வந்து தகுதி வாரியாக தேர்வை பிரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதுல நிறைய பேருக்கு சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது அப்கமிங்ல வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அதை நல்லா பாத்துங்க. அதே மாதிரி எக்ஸாமும் பாத்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமாவே எல்லாமே நடத்துறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கு. முன்னாடி வந்து பேப்பர் 1 நம்ம தனியா எழுதுவோம்ல, இனிமேல் ரெண்டுமே வந்து சிபிடி எக்ஸாமா நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி ஐடிஐனா ஐடிஐ, டிப்ளமோனா டிப்ளமோ, இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்னு கேட்டகரி வாயிலாக பிரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷத்தை முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க அப்படின்றத நான் சொல்ல முடியும். மாத்தலைன்னா இந்த வருஷம் தான் நமக்கு கடைசி வருஷமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குவாலிஃபிகேஷன் மாத்திட்டாங்கன்னா நமக்குண்டான வேகன்சிஸ் அதே மாதிரி வாய்ப்புகளும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். சரியா? ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஸோ சிலபஸ் என்ன, ஓகே. இப்ப படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ தமிழுக்கு நம்ம மெட்டீரியல் போதும். ஜிஎஸ்க்கு ஸோ அப்கமிங்ல உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எதுல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க அதை அனலைஸ் பண்ணி அதிகமான கொஸ்டின் எதுல இருந்து கேட்கறாங்க அந்த வீடியோ உங்களுக்கு அப்கமிங்ல அடுத்த வீடியோவா அதுதான் வரும். ஓகேவா? தமிழ் அனாலிசிஸ் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற வீடியோ வரும். அடுத்து ஜிஎஸ்க்கு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற வீடியோ வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது எப்படி படிக்கிறது, ஸ்கூல் புக்ல இருந்து எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ வரும். சரியா? இது அப்கமிங்ல வரும். அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான், மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ ஏஇ லெவலுக்கு ஸ்டடி பிளான் ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருவோம். சரியா? ஸோ ஓவராலா வந்து அடுத்து வரக்கூடியது இப்படிதான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னையில இருந்து இல்லாட்டி நியூ இயர் ரெசல்யூஷனா எடுத்துட்டு நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மெட்டீரியலை இப்ப கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம கிட்ட இருக்கிற ஃபுல்லாவே பிடிஎஃப் மெட்டீரியல் தான். தயவு செய்து எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே இருக்கும். சரியா? இது எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க,
யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. நிறைய எவ்வளவு கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்றதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.